ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது செய்ய நான் வந்திருக்கிறதாலதான் என்னை அவமதித்து போகாதே. உனக்கான நல்லதை நான் இன்று இரவோடு இரவாகவே நடத்தி முடிச்சு கொடுத்துடுறேன்னு உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நல்லாதான் உன் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணுப்பட்டதோ, யார் இப்படின்னு நினைச்சாங்களோ, இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில பிரச்சனையும் சண்டையும் கஷ்டமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது தானே. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது ஏதாவது ஒரு தவறாகவே முடிஞ்சு போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி ஒரு அற்புதத்தை இன்று இரவோடு இரவாகவே நிகழ்த்த வந்துள்ளேன். இந்த அமாவாசை நாளின் இரவிலேயே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் எனும் இருளையும் துரத்தி அடிச்சு நாளை விடியல்ல நீ சந்தோஷப்படும்படி உனக்கென ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறேன் என் செல்லமே. நீ பலகீனமாய் இருந்த காலமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே போராடிக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருந்த காலமும் எல்லாமே இன்று இரவோடு இரவாம் முடிஞ்சு போய் நாளைக்கே நீ எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனானது உன் கைகளின் மேல் வந்து உட்கார போகுது. காலம் ஒரு நாள் மாறும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ உனக்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு. பலமோ பலவீனமோ எல்லாமே உன் மனசை பொறுத்து தான் இருக்குது. முடியும்னு நினைச்சினா எல்லாமே முடியும். முடியாதுன்னு நினைச்சினா நிற்கிற இடத்துல இருந்து ஒரு அடி காலை எடுத்து வைப்பது கூட முடியாததாக போய்விடும். அதனாலதான் சொல்றேன், எந்த விஷயத்தை என்னவாகுமோ எப்படி செய்வோமோன்னு பயந்து திணறி போகவே வேணாம். உன்னால எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும், எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஏன்னா உன் மனசுக்குள்ள குடியிருப்பது உன் சாயப்பா நான் தானே. உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளையும் பலவீனத்தையும் தூக்கி போட்டுட்டு நிறைகளையும் பலத்தையும் பெருசா நினைக்க பாரு. சந்தோஷமான வாழ்க்கை அமையல நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது நீ செய்யக்கூடிய செயல்களிலிருந்து தான் உனக்கு கிடைக்கும். நீ எல்லாத்தையும் தவறா யோசிச்சுட்டு தவறாவே நினைச்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? முதல்ல ஓ மனசுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நன்மைக்குதான். என்னை சுத்தி என்ன தவறு நடந்தாலும் எல்லாத்தையும் சாயப்பா சரி செஞ்சிருவார்னு நம்பிக்கையை கொண்டு வந்து ஓ மனச நிதானமா தெளிவா சந்தோஷமா வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையே சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் என் செல்லமே. காலமும் சரி நேரமும் சரி இரண்டுமே உனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து போலதான். அதை நான் எல்லாருக்குமே சமமா தான் வழங்கியிருக்கேன். வசதியானவங்களுக்கு காலம் வேகமா சுத்துறதும் ஏழையா இருக்கிறவங்களுக்கு காலமும் நேரமும் மெதுவாக சுத்துறதும் கிடையாது. ஒரே மாதிரி தானே படைச்சிருக்கேன். யார் யார் அவங்க திறமையை எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ அதை பொறுத்து சீக்கிரமா ஒருத்தர் வசதியான ஆளா மாறிடுறாங்க, சீக்கிரமா முன்னேற்றம் அடைஞ்சிடுறாங்க. ஒரு சிலர் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் அவர்களுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் தாமதமாக கிடைக்குது. அதனாலதான் அவரவர்கள் செயலில்தான் வெற்றியும் சந்தோஷமும் இருக்குன்னு நான் சொன்னேன். நீ எந்த திசையில இருந்து போனாலும் உனக்கான யோகத்தை உண்டு பண்ண உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ எதிர்பார்த்த நல்ல விஷயமும் நீ எதிர்பார்த்த நல்ல விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வந்து சேரும். என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்லமே. இந்த உலகத்துல நிலையானது இருள் மட்டும் கிடையாது, விடியலும் தானே. விடியல் இல்லாம இருள் மட்டும் இந்த உலகத்தை என்னைக்காவது ஆக்கிரமிச்சிருக்கா என்ன? கிடையவே கிடையாது. இருள்னு ஒண்ணு இருந்தா விடியல்னு ஒண்ணு வரதான் செய்யும். அதே போல கஷ்டம்னு இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீ இஷ்டப்பட்டபடி உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கதான் போறேன். வெளிச்சம் இருக்கிறதும் இருட்டாக மாறுவதும் எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை. அதே போலதான் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். இரண்டையுமே ஒரே மாதிரிதான் பார்க்கணுமே தவிர்த்து துன்பம் என் மனசை வாட்டி விதைக்குது, துன்பத்தால எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு நீயே உன்னை தவறாக நினைச்சு மனசுல பாரத்தை சுமந்துக்க கூடாது. இன்பம் வந்தா சந்தோஷப்பட்டுட்டு மறந்து போயிடு. துன்பம் வந்தா அப்போதைக்கு அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அதையும் உடனே மறந்து விடு என் செல்லமே. நீ நம்பிக்கையோட என்னை வணங்கி உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளி தரும்படி கேட்டால் நாளைய விடியலை நிச்சயம் உனக்கான விடியலாக விடிய செய்ய என்னால் முடியும். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்வடைவாய். ஓம் சாய்ராம்.